லிங்கம் வாஸ்து அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரணனின் அன்பான வணக்கங்கள். சவுத் ஃபேஸிங்கில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் அருமையான வரைபடம். ஸோ தொடர்ந்து நம்ம சவுத்தாக பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். சார் நீங்கள் ஜாதகம் பார்ப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ வீடு கட்டுறதுக்கு 4ஆம் இடம், லக்னத்துக்கு 4ஆம் இடம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஸோ ஒருவருடைய வீடு அமைப்பு அப்படின்னா லக்னத்துக்கு 4ஆம் இடம். ஸோ ஒருவருக்கு எப்படி அமையும்னா 4க்கு 4ஆம் இடம் 7ஆம் இடம். 7ஆம் இடம்ங்கிறது திருமணம். ஸோ 4ஆம் இடம் ஒருவருக்கு சரியாக இல்லைன்னா 7ஆம் இடம் உங்களுக்கு என்ன ஆயிரும்னாக்கா திருமணத்திற்கு பின் யோகம். பொண்ணு பார்த்ததுக்கப்புறம் தான் வீடு கட்டுவாங்க. 7க்கு 4ஆம் இடம் 10ஆம் இடம். அப்போ 10ஆம் இடம்னா தொழில் செய்ய ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் ஒருவருக்கு வீடு கட்ட அமைப்பு. அப்போ 4ஆம் இடத்திற்கு 4ஆம் இடம் 7ஆம் இடம், 7ஆம் இடத்திற்கு 4ஆம் இடம் 10ஆம் இடம். இந்த 10ஆம் இடம் நல்லா இருந்துச்சுன்னா அவர் நேராக 7ஆம் பார்வையை பார்க்கும்போது 4ஆம் இடத்தை பார்ப்பார். கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும். இது மாதிரி தான் பார்த்து பலன் சொல்கிறேன். பிறகு நந்தி நாடி ஜோதிடம் இதுதான் நான் இந்த வீடு கட்டுறதுக்கு உண்டானது. செவ்வாய் ஜாதகத்தில் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் நிலம் வாங்கி வீடு கட்டுவாங்க. அதே செவ்வாய் நீசம் பெற்று பகையோடு சேர்ந்திருந்தால் நிச்சயமாக அப்பார்ட்மெண்ட்டில் வாங்குவாங்க. ஒரு சில அன்பர்கள் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கும் செவ்வாய், அவங்க என்ன செய்வாங்கன்னா நிலத்தை வாங்கிடுவாங்க. சுக்கிரன் நீசம் பெற்றிருப்பார். அப்போ என்ன ஆகும்னா வீடு கட்டுறதுக்கு காலதாமதம் ஏற்படும். அப்போ எந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் வீடு கட்டுறதுக்கு உண்டான அமைப்பு வரும். வீட்டில் வெள்ளி விளக்கு எப்போ ஏற்றினால் பலன் கிடைக்கும், வீடு கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். வீடு கட்டுறதுக்கு காசு பணம்லாம் வச்சுருக்குறோம், லோன் சேங்ஷன் ஆகிடுச்சு, வீடு கட்டுறதுக்கு முடியலைங்க, பேஸ் மட்டும் போட்டுட்டோம், அதுக்கப்புறம் தடையாயிருச்சு. ஜாதக அமைப்பிலையும் அடியேன் நீங்கள் வீடு கட்டும்போது இந்த அளவுகள், அதாவது குழி கணக்கினுடைய அளவு சரியாக நிர்ணயம் பண்ணாமல் பேஸ்மெண்ட்டதோடு நிற்கிதுன்னு நல்லதுன்னு நினைங்க. ஒரு சில வீடுகள் கட்டி முடித்து குடி போய் ஒரு 6 மாதம் இல்லைன்னா ஒரு 2 வருஷத்துக்குள்ளே கரையான் வந்துடும். அந்த பூமி உங்களுக்கு ஏதோ சொல்ல வருதுன்னு நம்ம நினைக்கணும். அதை நம்ம ஏதோ ஒரு பூச்சி மருந்து கரையான் மருந்து டிடிபி டாஸ்பான் டிடி அப்படின்னு அடித்தோடனே கரையான் போயிடும். அந்த பூமியில் ஏதோ ஒரு பெண் தெய்வமோ அந்த வீட்டில் ஏதோ ஒரு நல்லது ஒன்று இருக்கிறத எடுத்து கொடுக்கறதுக்கு தான் அந்த கரையான் வரும். கரையான் நீங்கள் கம்ப்ளீட்டாக உடம்பு ஃபுல்லாக கரையான் புத்து மருந்து மண் அப்படின்னு சொல்லுவாங்க, புட்டு மண். அந்த மண்ணை எடுத்து கம்ப்ளீட்டாக உடம்பு ஃபுல்லாக பூசிட்டு வெயிலில் நின்னோம்னா நம்ம உடம்பில் இருக்கிற நீர் எல்லாமே அறுந்து போகுமா. அப்போ கரையான் வீட்டில் வந்துச்சுன்னா ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு கெட்டது இருக்கிறது போகிறதுக்கும் நல்லது வர்றதுக்காக தான் வருது. அப்போ நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் இருக்கிறத நம்ம உடனே அதை சரி பண்ணிக்கணும். இப்போ வாங்க வரைபடத்தை பார்ப்போம். தெற்க பார்த்த வீடு, சவுத் ஃபேஸிங் பிளான். சவுத்துன்னா RKM. ரிஷபம், கன்னி, மகரம். மகரத்திற்கு 7 நடக்குது. 7 சனி பகவானுடைய கோவிலுக்கு திருநள்ளாறு, திருக்கொல்லிக்காடு, தனி சனி பகவான் கோவில், குச்சனூர் போன்ற கோவில்களுக்கு போயிட்டு வீட்டு வேலையை ஆரம்பிக்கலாம். ரிஷபராசிக்கு கொட்டி கொடுக்குற நேரம், எக்கச்சக்கமாக வீடு கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்பு. ஏன்னாக்கா ராசிக்கு 12, 11, 10 குரு இருக்கிறார். ராசிக்கு 2ஆம் இடத்தை குரு பார்க்குறார். இப்போ வீடு கட்ட ஆரம்பிக்கணும். வீடு கட்டும்போது எக்கச்சக்கமாக பணம் வந்துடும். போர்ட்டிக்கோ, ஹாலு, பின்வாசல். கன்னி மூலையில் பூஜா ரூம் 10க்கு 9:45. மாடிப்படிக்கு கீழே சின்னதாக ஒரு டாய்லெட்டு, கிச்சன். இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர். இதில் போர்வெல், மழைநீர் சேகரிப்பு, சம்பு, செப்டி டேங்க், வாயு மூலையில், மொட்டை மாடியில் உயரமாக, கன்னி மூலையில் வாட்டர் டேங்க். ஃபஸ்ட் ஃப்ளோர் மாடியில் நாம் இப்படியே ஏறி இப்படி வந்துட்டோம். இது ஃபுல்லாக ஓப்பனாக விட்டுட்டோம். ஏன்னா அடுத்த மாடி ஏறி இரும்பு படி போட்டு போகிறது. அப்போ வாயு மூலையில் ஒரு பெட்ரூம், பால்கனி, டாய்லெட் அட்டாச்சு. கன்னி மூலையில் ஒரு பெட்ரூம், அக்னி சார்ந்ததில் ஒரு டாய்லெட். பெஸ்ட்டு வாஸ்து பிளான் இது. என்னுடைய யூடியூப் சேனல் பார்த்துட்டு ஒரு மேடம் ஃபோன் பண்ணி எங்களுடைய வரைபடம் வேணும்னு கேட்டவங்களுக்காக போடப்பட்டது. நல்ல பிளானு. கன்னி மூலையில் பீரோவை வச்சு வளர்ச்சி அடைவதற்கு உண்டான அருமையான வரைபடம். 22க்கு 29 81 குழி, கருட மனை. எக்கச்சக்கமான நிறைந்த செல்வத்தை கொடுப்பார். 87 வயது பொருத்தம், யோனி பொருத்தம், நட்சத்திர பொருத்தம், வார பொருத்தம், வாழையடி வாழை பொருத்தம், வயது பொருத்தம் தான் இந்த 87. இந்த பொருத்தம் 11 பொருத்தம் பார்க்கணும், 4 மூலைகளை பார்க்கணும், ஜாதகம் உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் KJC 10
அப்போது குழிக்கணக்கு, ஜாதகம், காரணம் 4 மூலைகள், இன்னர் அவுட்டர் மெஷர்மெண்ட். ஸோ இதெல்லாம் பார்த்து சரியாக வரைபடம் அமைத்தோமேயானால் சந்தோஷமான ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை. தெற்க பார்த்த வீட்டிற்கு பெரும்பகுதியானவர்கள் அக்னி மூலையில் டாய்லெட், பாத்ரூம் அல்லது செப்டிக் டேங்க்கு நல்ல தண்ணி தொட்டி போட்டுருவாங்க. பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் குறை மறையும். தயவு செய்து பெண்கள், தாய்மார்கள் கண்டிப்பாக இதை கவனமாக பாருங்கள், கேளுங்க. உங்கள் வீடு சவுத் ஃபேஸிங் காம்பஸ் ஒன்று வாங்கிக்கோங்க. இல்லைனாக்கா உங்கள் செல்ஃபோனில் காம்பஸ்ன்னு டவுன்லோட் பண்ணுங்கள். பண்ணோன்னே காம்பஸ் வந்துடும். உங்கள் வீட்டு முன்னாடி வைங்க, எஸ்ன்னு காமிக்கும். இப்படி காமிச்சு சவுத்துன்னா அப்போ சவுத் பார்த்த வீடு. முன்னாடி செப்டி டேங்கு ரைட் சைட்லேயோ லெஃப்ட் சைட்லேயோ நீங்கள் போட்டிங்கன்னா தப்பு தான். சவுத் ஈஸ்ட்டில் போட்டிருந்தீங்கன்னா பெண்களுக்கு நல்லது கிடையாது. சவுத் வெஸ்ட்டில் போட்டிருந்தீங்கன்னாக்கா ஆண்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் ஏதோ ஒரு பெரியதுலேருந்து சிறியது வரைக்கும் மறையும். இந்த பிளான் உங்களுக்கு அடியே அமைத்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் நிறைய பேருக்கு. தேவைப்படுறவங்க இந்த நம்பர் 9952166706. தை பிறந்தால் வழி பிறக்கும். மாசி மாதத்தில் குடி போகலாம். ஆழகால விஷம் அருந்தியதால் கண்டிப்பாக நீங்கள் குடி போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. திருநீலகண்டர் அதுக்கப்புறம்தான் அமிர்தம் ரிஷிகளும் முனிவர்களும் பெற்றுக்கொண்டார்கள். அதனால் மாசியில் கண்டிப்பாக குடி போகலாம். கும்பராசிக்காரர்களுக்கும் அதுக்கப்புறம் சித்திரை மாதத்தில் மேஷ ராசிக்காரர்களுக்கு, ஆவணி மாதத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் எக்கச்சக்கமான சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் யோகம். இந்த நம்பர் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ஸோ நிறைய அன்பர்கள் இந்த பிளான் மாத்திரம் பார்க்குறாங்க. சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க செய்து வைங்க. சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வாஸ்துபடி உள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான வரைபடத்துடன் சந்திக்கின்றேன். வணக்கம்.